Dear viewers, welcome to my channel Yours Simply Leah. Please subscribe dear viewers. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பிரிஞ்சால் கிரேவி சைட் டிஷ் டு பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் 10, கிறிஸ்டல் சால்ட் கல்லுப்பு, தேங்காய் கோகனட் கிரேட்டரில் போட்டுக்கோங்க பிளெண்ட் பண்ண. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அசஃபோட்டிடா, பெருங்காயம், குமின் சீட், ஜீரகம், ஃபெனுக்ரீக், வெந்தயம் எல்லாமே பிளெண்டரில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் பிளெண்ட் பண்ணுறதுக்காக. இது பியூரே செஞ்சால் தான் நம்மளுக்கு கூட்டு செய்ய முடியும். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் எடுத்துக்கலாம். கறி லீவ்ஸு ஒரு 15 கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அது எக்ஸாட்டிக் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட் என்கிற முந்திரி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் புளியை ஊற வச்சுருக்கேன், வீடியோவில் தெரியும் சைடில். அதுக்கப்புறம் கார்லிக், பூண்டு 10 பூண்டு பற்கள் போட்டுக்கோங்க. தென் பிரிஞ்சால் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க புழு அதெல்லாம் இருக்கா அவாய்ட் பண்ணிடலாம். தென் டொமேட்டோ, க்ரீன் சில்லி இதுவும் நம்ம பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நாங்கள் 2 எடுத்திருக்கேன்னா அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து அரைச்சி பியூரே ஆக்கியாச்சு. இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். டியர் வியூவர்ஸ், குக்கரில் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க கழுவி. ஏன்னா ஆயில் போட்டால் அது நல்லா ட்ரை ஆச்சுன்னா நம்மளுக்கு அது மேலே உள்ளாது. ஸோ ப்ரொடெக்ஷன் இஸ் பெஸ்ட்டு. ஆட் ஆயில் நீங்கள் ஆலிவ் ஆயில் எய்தர் கிரவுண்ட்நட் ஆயில் இஸ் பெஸ்ட்டு டு நீ பெயின் குறைய கிரவுண்ட்நட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணால் அது பெஸ்ட்டு. இது என்னோடய ஸ்மால் டிப்ஸாக எடுத்துக்கோங்க டியர் வியூவர்ஸ். கண்டிப்பாக என்னோடய சேனல் யுவர் சிம்ப்ளி லியாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் வரமிளகா, ஓகே, ட்ரை ரெட் சில்லி, அகெயின் குமின் சீட், ஜீரகம், மஸ்டர்ட் சீட் எல்லாம் போட்டு நல்லா தாளிக்கணும். நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டு பியூரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆகி வரும் பாருங்கள், பபுள்ஸ் வருது. அப்போது நீங்கள் ஸ்டிரிங் நல்லா 2 to 3 சுற்று பண்ணிக்கோங்க. செக் பண்ணியிருக்கேன்னா எந்த இதில் புழுவும் இல்லை, ஓகேங்களா, நல்லா இருக்குது, சொத்தையாக இல்லை. ஸோ இப்போ நம்ம டேமேஜ்டு பீஸா இருந்தால் வெட்டி எடுத்துட்டு பிரிஞ்சால் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். தென் டேமரின் கலவை, அதாவது புளி கலவை பியூரே, அது நான் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரி சுகர் 1 tablespoon. 2 ப்ளோவர் 2 விசிலில் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி க்ளோஸ் த லிட். 2 விசில் ப்ளோயர் கொடுத்து சிம்மில் 1 நிமிஷம் வச்சு சூடான உங்களுக்கு கத்திரிக்காய் கூட்டு, இது கட்டா அப்படின்னு சொல்லுவோம், பிரியாணி சைட் டிஷ்க்காக கட்டான்னு சொல்லுவோம். இது அவசமாக இருக்கும், பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒயிட் ரைஸோட இது சேர்த்தி நீங்கள் ஜஸ்ட்டு செமி கிரேவி மாதிரி மட்டனோ சிக்கனோ வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது நான் பிரியாணிக்காக செஞ்சேன், எஸ்பெஷலி பிரியாணிக்கு இது அமேசிங்காக இருக்கும் காம்பி. ஸோ நீங்கள் பிரியாணியோட டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினெட்லாக யுவர் சிம்ப்ளி லியான்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர் வியூவர்ஸ். ரோட்டி சப்பாத்தி கூடயும் இது அமேசிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யுவர் சிம்ப்ளி லியா.